யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 12வது உலர்வலய விவசாயம் பற்றிய சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு விவசாய பீடாதிபதி பேராசிரியர் கந்தையா பகிரதன் தலைமையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் வளாகத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீட அரங்கில் நடைபெற்றது. விவசாயத்தின் எதிர்காலத்திற்கான நவீன தீர்வுகளை ஆராய்வதற்காக உள்ளூர் மற்றும் சர்வதேச விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில் வல்லுநர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்ததுடன் உலர்வலயத்தில் விவசாயத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் முன்னோடியான புத்தாக்கங்களை ஆராய்வதற்கான தளத்தையும் இந்த மாநாடு வழங்கியது. உலர்வலயத்தில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனையே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான எமது கருப்பொருளில் நாம் மையப்படுத்தி இருக்கின்றோம். வர்த்தக விவசாயத்துக்கான புத்திசாலித்தனமான தீர்வுகள். இது வடமாகாணத்துக்கு எவ்வாறு பொருத்தமானதாக இருக்கும்? ஏனெனில் வடமாகாணம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றது. நீங்கள் பார்க்கலாம், 30 வருட கால யுத்தத்தினால் நாம் உற்பத்தியை இழந்திருக்கின்றோம். கோவிட் பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட சவால்கள் எமது உற்பத்திகளை பாதித்திருக்கின்றன. இப்போது 2026ஆம் ஆண்டு தொடக்கம் 2027ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் எல்னினோ காலநிலை மாற்றத்தை நாம் எதிர்வு கூறி வருகின்றோம். ஆனால் வடபகுதி மக்கள் எத்தகைய சவால்களில் இருந்தும் மீண்டலும் வல்லமை கொண்டவர்கள். எந்தவித சவால்கள் வந்தாலும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து தமது விவசாயத்தையும் உற்பத்தியையும் மீளவும் கட்டியெழுப்புபவர்கள். தற்போதைய அரசாங்கம் இறக்குமதிகள் அற்ற தன்னிறைவு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையின் உலர் வலயங்களை அபிவிருத்தி செய்து உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான யோசனைகளை பகிரவும், கொள்கைகளை வகுக்கவும் கல்வியலாளர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் ICDA ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றது. இந்த மாநாட்டு அமர்வுகள் வளமுகாமைத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள், உற்பத்தி மற்றும் கொள்கை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விவசாய துறைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தன.